நிறை அழிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். காமக் கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணும் தாழ் வீழ்த்தக் கதவு. காதல் வேட்கை இருக்கிறதே, அது ஒரு கோடாரியாக மாறி நாணம் எனும் தாழ்ப்பாள் போடப்பட்ட மன அடக்கம் என்கிற கதவையே உடைத்தெறிந்து விடுகின்றது. காமம் என ஒன்றோ கண்ணின்றென் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காதல் வேட்கை எனப்படும் ஒன்று இரக்கமே இல்லாதது. ஏனெனில் அது என் நெஞ்சில் நள்ளிரவிலும் ஆதிக்கம் செலுத்தி அலைக்கழிக்கிறது. மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். எவ்வளவுதான் அடக்க முயன்றாலும் கட்டுப்படாமல் தும்மல் நம்மையும் மீறி வெளிப்படுகின்றதல்லவா? அதை போன்றுதான் காதல் உணர்ச்சியும் என்னதான் மறைத்தாலும் காட்டிக் கொடுத்துவிடும். நிறையுடையேன் என்பேன்மன் யானோவென் காமம் மறையிறந்து மன்றுபடும். மன உறுதி கொண்டவள் நான் என்பதே என் நம்பிக்கை. ஆனால் என் காதல் நான் மறைப்பதையும் மீறிக்கொண்டு மன்றத்திலேயே வெளிப்பட்டு விடுகிறதே. செற்றார் பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்றன்று. தம்மை பிரிந்து சென்ற காதலரை பகையாகக் கருதி அவரை தொடர்ந்து மன அடக்கம் காதல் நோயுற்றவருக்கு இருப்பதில்லை. செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ என்றென்னை உற்ற துயர். வெறுத்து பிரிந்ததையும் பொறுத்து கொண்டு அவர் பின்னே செல்லும் நிலையை என் நெஞ்சுக்கு ஏற்படுத்திய காதல் நோயின் தன்மைதான் என்னே. நானென ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்ப செயின். நமது அன்புக்குரிய நம்மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை செய்யும்போது நாணம் எனும் ஓர் பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை. பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றோநம் பெண்மை உடைக்கும் படை. நம்முடைய பெண்மை எனும் உறுதியை உடைக்கும் படைக்கலனாக இருப்பது பல மாயங்களில் வல்லவர்களாம் காதலரின் பணிவான பாகுமொழியன்றோ. புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உறுவது கண்டு. ஊடல் கொண்டு பிணங்குவோம் என நினைத்துதான் சென்றேன். ஆனால் என் நெஞ்சம் என்னை விடுத்து அவருடன் கூடுவதைக் கண்டு என் பிடிவாதத்தை மறந்து தழுவிக்கொண்டேன். நினைந்தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்குண்டோ புணர்ந்தூடி நிற்பேம் எனல். நெருப்பிலிட்ட கொழுப்பைப் போல உருகிடும் நெஞ்சம் உடையவர்கள் கூடிய கழித்தபின் ஊடல் கொண்டு அதில் உறுதியாக இருக்க முடியுமா?